Hello you guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து it's going to be a long day because like I have certain things arranged. என்னன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் in Canada, ஓகேவா? So I have invited my friends to come and celebrate. ஸோ அதனால அவங்களாம் வந்து ஈவினிங் மேலே வர போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இன்றைக்கி என்னோடய வால் வந்து என்னோடய டேபிள் இருக்க வால் வந்து கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சாரீலாம் போட்டு கொஞ்சம் அழகாக ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் woke up. அதனால் நம்ம இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரெடியாகி நம்ம இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஓகே லொக்கேஷன் 2 நம்ம இப்போ என் கிச்சனில் இருக்கோம். நான் வந்து இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன்னு I'll show you guys. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ we have brown bread, எக், அப்புறம் சாசேஜஸ் இருக்குது, சிக்கன் சாசேஜஸ், அதையும் 2 சுட்டு சாப்பிடுவோம். அண்ட் மில்க் தேவையான அளவு. நம்ம பண்ண போகிறது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் மில்க்கும் எக்கும் போட்டு சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா பீட் பண்ணி அப்புறம் இந்த ப்ரெட்டை முக்கி எடுத்து டோஸ்ட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ இது வந்துட்டு ப்ரெட் டோஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு டீ போட்டு குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமா? சரி ஓகே, டீயே குடிப்போம். நான் நிறையா காஃபி குடிச்சிட்ருக்கேன், இன்னைக்கு டீ குடிப்போம். இங்கே வந்துட்டு இந்த முட்டை, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் பால் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா சால்ட் லைட்டாக போட்டுக்கோங்க, பிகாஸ் சால்ட் என்ஹான்சஸ் த டேஸ்ட் ஆஃப் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ லெட் மீ வெயிட் அன்டில் இது வந்து சூடாகணும். அது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ தான் எந்திரிச்சேன், ஸோ அதனால் அப்படி இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஹவுஸ் டூர்லாம் வந்து நான் அப்புறம் காட்டுறேன், ஓகேவா? இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க்லாம் இருக்கு. ஸோ டோஸ்ட் செம்ம ப்ரிட்டி, ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் மாதிரி இருக்கு. ஸோ அது இங்கே வந்து டீ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் டீ எப்படி பிடிக்கும்? லைக் வந்து நார்மலாக பிடிக்குமா, இல்லை இஞ்சி போட்டு பிடிக்குமா, என்ன மாதிரி பிடிக்கும்? எனக்கு வந்து ஏலக்காய் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீ பண்ணும்போதெல்லாம் ஏலக்காய் ஷாராக போட்டுருவேன். இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டு சுகர் போட்டு இறக்கிடுவேன். பட் இதை பாருங்க, ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். டீ வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால நான் கொஞ்சம் 2 ஏலக்காவை போடுறேன். ஸோ வந்து இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் எவ்ரி பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊருக்கு போவோம். ஊர் வந்து லைக் வேலூர் சைடு, அங்கே வெள்ளூர் சைடு, அந்த சைடு இருக்கும். ஸோ வந்து பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவோம் எல்லாருமே. ஸோ வந்து ஏன்னா வந்து அந்த ஊரில் வந்து எங்கள் பாட்டி தாத்தாலாம் சென்னையில் வந்து செட்டில் ஆன மாதிரி நிறைய பாட்டி தாத்தாஸ் வந்து வேறு ஊரில் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு பொங்கல் டைமில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த 4-5 டேஸ் வந்து அப்படியே ஊரே வந்து செம்ம கலக்கலான்னு இருக்கும். லைட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படியே ஸ்பீக்கர், இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுல்ல, ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு நான் பேசுகிற டீ பொங்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுல்ல, ஆனால் வந்து அங்கெல்லாம் வந்து கேட்கவே கேட்காது. ப்ளஸ் வந்து காலையிலேயே ஸ்பீக்கர் போட்டுடுவாங்களா, ஸோ வந்து செம்ம சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து 2 years இப்போ இந்த பொங்கலோட சேர்த்து 2 பொங்கல்ஸ் வந்து நான் ஊருக்கு போகாமல் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்ரி இயர் தவறாமல் நான் போயிடுவேன் பொங்கலுக்கு. ஸோ அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோட இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் இருக்கிற அந்த ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த கேம்ஸ்லாம் வைப்பாங்க, ஆடலும் பாடலும் நடக்கும் நைட்டு, ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும். ஐ ரியலி மிஸ் தட். பட் என்னைக்கா இருந்தாலும் நான் அங்கே போவேன். லைக் என்னோட ஒரு லைஃப்ல இங்கே வந்து நான் என்ன கோல் வந்திருக்கேனோ அந்த கோல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஐ வில் பி கமிங் டு இந்தியா. ஸோ அப்போ வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போவேன்.
ஸோ அது மட்டும் தான் லைட்டாக கவலை. பட் அதனால தான் வந்து சொல்லப்போனால் சரி ஓகே நம்ம வீட்டில் வந்து பொங்கல் இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஊர்ல இருந்தால் என்ன பண்ணுவோம், அழகாக ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு கசின்ஸோட சுற்றிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்போம்ல. ஸோ அதை நம்ம இங்கே பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், அம்மாவோட எல்லாம் இருக்கோம்னா குளிக்காம சாப்பிடவே விட மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி நல்ல நாள், நியூ இயர், தீபாவளி, பொங்கல் அப்பெல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிச்சதுக்கு அப்புறம் தான் சோறுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் மட்டும் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு லைக் வந்து குளிக்காம தான் நான் இப்ப சாப்பிட போறேன். ஆனா வந்து யாரும் எதுவும் கேட்காதீங்க, எங்க அம்மாவுக்கும் சொல்லாதீங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ஆனா குளிச்சிருவோம், ஓகேவா? சாப்பிட்டுட்டு ஷோரா குளிச்சிருவோம். ஆனா வந்து இப்ப நான் குளிக்காம தான் சாப்பிட போறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை கைஸ். இது எங்க தெரியுமா நான் வாங்கினேன்? சரவணா ஸ்டோர் த லெஜண்ட்ல வாங்கினேன் கைஸ். சரவணா ஸ்டோர் லெஜண்ட் டிராவல் டு கனடா. பட் யா, நல்லா வேலை செய்யுது, அதுதானே முக்கியம். யா, டீ அண்ட் பிரெட் ரெடி கைஸ். சாப்பிட போறேன். அப்படியே என்னோட வெளியே வியூ பாருங்க. ஓகே, இந்த கிளிப்லேருந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஃபியூ கிளிப்ஸ் வந்துட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய மைக் வந்து நான் இன்றைக்கி சரியாக வந்து யூஸ் பண்ணாததுனால அது எதுவுமே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாததுனால அதில் வந்து வாய்ஸ் வரல கைஸ். அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்து என்னோடய ரூமை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. இப்போ இவ்வளோ குப்பையாக இருக்கிற இந்த ரூமை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். இதோட பேக்ரவுண்டுக்கு மியூசிக் வந்து இந்த அவ்வை ஷாமிகியில் வந்துட்டு ஒரு சாங் வரும்ல, அந்த பாட்டி வந்து ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணுவாங்களே எல்லா வேலையும், அதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க நீங்களே மைண்டில். ஏன்னா இந்த பாட்டை போட்டேன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் நான் வந்து அதை போடாமல் நீங்கள் வந்து மனசுலேயே நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்னோடய துணிமணிகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த பெயிண்டிங் ஒன்று பச்சையாக ஒன்று போட்டு வச்சுருக்கேன்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு காலேஜில். இதை வந்துட்டு நான் போன என்னோடய சைல்ட்ஹுட் பிளேசஸில், நான் சின்ன வயசில் போன ஏதாவது ஒரு பிளேஸ் என்னோட ஊரில் இருந்து, நான் எங்கே இருந்தேன் இந்தியாவில் சென்னையில் இருந்த பிளேஸில் நான் போய் விசிட் பண்ண ஒரு பிளேஸ் வந்து எதுவும் எனக்கு ரொம்ப மெமரபிளாக இருக்க பிளேஸோ அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணணும். ஆனால் அது ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அப்படி பெயிண்ட் பண்ணாமல் நான் கொஞ்சம் என்னோடய மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் என்னோடய டிசைன்ஸ்லாம் போட்டு பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தா தெரியல என்னென்னா, அது வந்து அண்ணா நகரில் இருக்க அண்ணா நகர் டவர் பார்க்கு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். எஸ், அதை தான் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். நிறைய அப்ரிஷியேஷன்ஸும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, அது ஒரு கீ செயின். நான் வந்து நயகராவில் வாங்கின கீ செயின். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற 3 ஆப்பிள் பெயிண்டிங்ஸ் வந்துட்டு என்னோட அசைன்மெண்ட்காக பண்ணேன். ஒரு பெயிண்டிங்குமே 20 மினிட்ஸ் தான் வச்சு பண்ணணும். அந்த மாதிரி 3 ஆப்பிள்ஸ் வச்சு நான் 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வரைஞ்ச ஆப்பிள்ஸ். அது அடுத்து இதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு. விஷன் போர்டு வந்துட்டு யூடியூப்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நான் எக்ஸ்பிளைன் யூ. இது என்னன்னா, இப்போ நான் இது வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பண்ணது இந்த விஷன் போர்டு. இதில் வந்துட்டு எனக்கு இந்த 2025 எனக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நான் எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் வாங்கணும், எந்த மாதிரிலாம் நான் இருக்கணும் அப்படின்ற சில கோல்ஸ் இருக்கும்ல, அந்த கோல்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸாக எடுத்து கூகுளில் இருந்து பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் போர்டில் போட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரூமில் நம்மளோட கண்ணுக்கு படுற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட நம்ம அதை பார்க்க நம்ம இந்த கோலில் நோக்கி போகிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த விஷன் போர்டு வந்து 2025 நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் இது கொஞ்சம் பொருட்கள் என்னோட இதில் வச்சுருந்தது. இதில் வந்து அந்த 2 புக்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த பின்னாடி இருக்கிறவர் பேர் வேன் கோ. அவர் தான் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து பெயிண்ட் பண்ண பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்கோடது வந்துட்டு புக்காக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக்கோட கவராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து சன்ஃப்ளவர் அந்த பெயிண்டிங் பேர். அண்ட் இது வந்து ஸ்டாரி நைட்ஸ். அந்த பெயிண்டிங் வந்து பேஸ் பண்ணி இந்த ஒரு சும்மா ஸ்கெட்ச் புக் வந்து அட்டை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வாங்கி அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் பத்திரமா வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்மினி பாக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த பெரிய டப்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண பெரிய ஒரு க்ரையான்ஸ் அண்ட் பென்சில்ஸ் செட். இது நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து இது குவாலிட்டி அவ்வளோவா பார்க்க பெருசாக இருந்தாலும் குவாலிட்டி பெருசாக இருக்காது. பட் வந்து ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதா என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம். இது வந்து ஒரு குட்டி பெயிண்டிங் கேன்வாஸ். இது என்னன்னா
என்னன்னா, நான், என்னோட அக்கா, என் அக்கா பாப்பா, அப்புறம் என்னோட டாகி ஹாப்பி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெயிண்டிங் வந்து தம் பிரிண்ட் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த பெயிண்டிங் போர்ட் மேலே தம் பிரிண்ட்ஸ் பெயிண்ட்ஸ் வச்சு தம் பிரிண்ட்ஸ்லாம் வச்சு அதில் எங்கள் பேர் அப்புறம் டேட்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறது. ஸோ அது வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூனைக்குட்டி என்னென்னா, என்னோட பாஸ் வந்துட்டு, நான் பேக்கரியில் வேலை செய்கிறேன்ல, அவர் வந்துட்டு மெக்சிகோக்கு ட்ரிப்பு போயிருந்த போது எங்கள் கடையில் வேலை செய்கிற எங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி சாவனீஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து அவர் கொடுத்த அந்த கேட் தான் அந்த இது. அப்புறம் இந்த பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட அசைன்மெண்ட்டுக்கு பண்ணது தான். இது வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங்கு. இதில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி வேவ்ஸும் கடல் சேர்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் அது. அதில் வந்து நடுவில் வந்து ரெசின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஊற்றி ஒரு மாதிரி டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் அது. நான் வந்து என் அசைன்மெண்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட ஹாப்பி, என்னோட டாக் வந்து ஷிட்ஸு டாக். அது இந்தியாவில் இருக்கா. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்றதுனால நான் கனடாக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு இந்த க்ராஷெட் வச்சு என்னோட டாகி மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்டில், என் டாக் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும், ஸோ அது மாதிரியே வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஒரு குட்டி க்ராஷெட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹாப்பி அங்கே இருக்கிறதுனால இங்கே என் கூடவே வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இது நீங்கள் இப்போ பார்க்குறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, விக்ஸ் அண்ட் அமிர்தாஞ்சன் பாம். அது இல்லாமல் நம்ம யாரும் உயிர் வாழ்றது கிடையாது எங்கேயுமே, எவ்வளோ தூரத்தில் போனாலுமே. ஸோ அதுதான் கைஸ். அது ஒரு வழியாக மீதி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி. மாதிரி கிளிப்போடு வரும். அந்த கிளிப்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் டாலராமா, இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து விலை கம்மியாக அந்த மாதிரி இருக்குமா, அங்கே வாங்கினது. நான் இன்னும் பேட்டரி போடல, பட் நம்ம இதை அமுத்துனா லைட் எரியும். நான் பேட்டரி போட்டால் அந்த பட்டன் ஆன் பண்ணாலே எரியும். ஸோ அதை தான் நான் வாங்கியிருந்தேன். அதை தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி அழகாக வந்து லைனாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். செலோ டேப் வச்சு தான் நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் இப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ தான் வந்துட்டு இந்த ஹேங் பண்ணிட்டேன் ஃபோட்டோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச, மனசுக்கு ரொம்ப க்ளோஸான பீப்புளோட இருக்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ யா, இவ்வளோ தான் இப்போதைக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன், என்னோட ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்தியாவில், காஃபி ஷாப்பில், அது ஹால்ட்டுன்னு சொல்லிட்டு அது. அப்புறம் அதுதான் என்னோட டாக் ஹாப்பி. அண்ட் வந்து மீதி பேர்லாம் வந்து ப்ரைவசி காரணத்துக்காக நான் காப்பிட்ட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பி வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டெப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா அதுக்கு மேலே திங்ஸும் வைக்கலாம், அதுக்கு கீழேயும் திங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் இதெல்லாம் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய விஷன் போர்டும் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இலை தலைகள்லாம் வாங்கியிருந்தேன். அதையும் வந்துட்டு சரி சொல்லி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி குரங்கு சேஷ்டைகள் மாதிரி ஏறி எல்லாத்தையும் ஒட்டி முடித்தேன். அப்போ கடந்த ஒரு 2 hours ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேன் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு லைட்டு ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதுதான் என்னோடய மினி மேக் ஓவர் லுக் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப கேண்டில்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இப்போ நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து இப்போ நான் வச்சுட்ருக்கிற இந்த கேண்டில். இது வந்து இந்த அவுட்டர் லேயரே வந்துட்டு அழகாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுதான் நான் பண்ண பெயிண்டிங். அவள் தான் வந்து என்னோட டாகி. அவள் பேர் தான் ஹாப்பி. நீங்கள் பார்க்கலாம், அந்த பொம்மை மாதிரியே இருக்குல்ல, அதுதான் அது. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நான் ஆர்டிஸ்ட்ன்றதுனால பெயிண்ட் ப்ரஷஸ்ஸு அதெல்லாம் வந்து ஒரு ஜாரில் போட்டு அதையும் டேபிள் மேலே வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு மை டேபிள் லுக்ஸ் ஃபார் நவ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் டைம் இருந்ததுனால ரொம்பவும் எஃபர்ட்ஸ்லாம் போடாமல் என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு அப்படியே டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வால் டெக்கோரிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். ஆல்ரெடி செஞ்ச தால் இருக்குது அண்ட் ரைஸ் இருக்குது. அதை வந்து சூடு பண்ணி தயிர் போட்டு நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐம் பிளானிங் டு டூ 2 ரீல்ஸ். பட் இப்போது லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் வந்து அந்த ரீல்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால அதுக்கு வந்து பிஃபோர் அந்த பார்ட் எடுத்துட்டேன். வெளியே பால்கனியில் தான் போய் எடுத்து செம்ம குளிர். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த ஆஃப்டர் ரீல்ஸ்க்கு தேவைப்படுற கிளிப்ஸ்க்கு வந்து மேக்கப் கொஞ்சம் போடணும். அந்த மேக்கப் போட போகிறேன். அண்ட் என்ன ரீல்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, போச்சி சாட்டா, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணிட்டு வரேன். ஹலோ காய்ஸ். ஸோ வந்து ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன், லைக் ஃபார் யூடியூப். ஆனால் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்த 2 ட்ரான்சிஷன். ஃபஸ்ட்டு அந்த லைட் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு ரிங் லைட்டும் வச்சுருக்கேன். பாருங்க,
சன்செட் லைட். ஓகே, ஸோ வந்துட்டு அந்த ரீல்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது செகண்ட் ரீலுக்கு ஒரு காஸ்டியூம் தான் அது. இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் போயிட்டு ஐம் கோனா சேஞ்ச் சாரி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ணிட்டு தென் we're gonna celebrate பொங்கல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன், பட் ஐ திங்க் இட் லுக்ஸ் குட். இட்ஸ் நாட் பேட் ரைட் உங்களுக்கு. அண்ட் யா, see you in a bit. Bye. Hello you guys. ஸோ பொங்கலுக்கு எல்லாம் ட்ரெஸ் அப் ஆயாச்சு. நாங்கள் இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. எங்கடா இவங்க? ஸோ இங்கே இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. யாரு? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்க. ஃபேக்குக்கே வந்து பொறுக்காது. ஸோ யா, இப்போ வந்து பொங்கல் செய்ய போகிறோம். பொங்குமா பொங்காதா பொங்கலுக்கு? அதான் பொங்குவீங்களா பொங்க மாட்டீங்களா? ஸோ கைஸ், பொங்கலுக்கு வந்து பொங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு கிட்டலாம் வரணும். இங்க வாங்கப்பா. ஆனா கலராவே அது வெள்ளம் இந்த கட்டி வெள்ளம் எடுத்துக்கோ. சுடுவோம்ல. அவ்வளோதான்ப்பா, பொங்கல் செலிப்ரேஷன் டன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போச்சா? யா, இட் டிட். ஒன்லி மை க்ளோஸ் சர்க்கிள், ஒன்லி த பீப்புள் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் டைம் வித். அந்த மாதிரி ஐ மிஸ் பீயிங் இன் இண்டியா, மிஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி. பட் யா, மற்றபடி ஆல் வென்ட் குட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி என்டர்டைன்டாக இருந்துச்சு. பாட்டு போட்டு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பாட்டு பாடி எல்லாம் போச்சு. ஸோ that's it for today. See you all in the next episode, next video. Until then, it's bye from Blue. Take care. Spread kindness, spread love. Yeah, just take care. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க.
கீப் ஹைட்ரேட்டட், நல்லா தண்ணி குடிங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதர் than that, just spread love, guys. Bye.